ஆந்திரா ஸ்டைல் நெல்லிக்காய் பப்பு செய்வது எப்படி? 6 நெல்லிக்காய், 3 கப் தண்ணீர், அரை கப் துவரம் பருப்பு, 7 பச்சை மிளகாய், 1/4 தேக்கரண்டி மஞ்சள், அரை கப் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 2 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 சிட்டிகை பெருங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், 12 கிராம்பு, 3 துளிர் கறிவேப்பிலை, அரை கப் வெங்காயம், உப்பு, 2 தக்காளி, சுவைக்கேற்ப கொத்தமல்லி இலைகள். இந்த பருப்பை வீட்டிலேயே எளிதாக தயாரிக்க துவரம் பருப்பை முழுவதுமாக ஓடும் நீரில் கழுவவும். கழுவியவுடன் துவரம் பருப்பை சுமார் 1 மணி நேரம் ஊற வைக்கவும். இதற்கிடையில் தெளிந்த நீரில் நெல்லிக்காயை வேக வைக்கவும். இப்போது பருப்பை மஞ்சள் மற்றும் பச்சை மிளகாயுடன் மென்மையாக வேக வைத்து மிக்ஸி கிரைண்டரில் பச்சை மிளகாயுடன் வேக வைத்த நெல்லிக்காய் துண்டுகளை கொரகொரப்பாக அரைக்கவும். அடுத்து கடாயில் எண்ணெயை சூடாக்கி வெந்தயத்தை வறுக்கவும். வெந்தயம் நிறம் மாற ஆரம்பித்தவுடன் காய்ந்த மிளகாயை சேர்க்கவும். அதில் வெங்காயம் தக்காளியை சேர்த்து வதக்கவும். தக்காளி கூழ் போல் மாறியதும் வேக வைத்த பருப்பை சேர்த்து 6 நிமிடங்கள் சமைக்கவும். நெல்லிக்காய் விழுது மற்றும் நெல்லிக்காய் வேக வைத்த தண்ணீரை சேர்க்கவும். கடாயை மூடி 4 நிமிடங்கள் சமைக்கவும். நெல்லிக்காயில் பருப்பில் சுவை சேரும் வரை சமைத்து பருப்பை அடுப்பிலிருந்து இறக்கும் முன் அதன் மேல் கொத்தமல்லியை தூவவும். வேக வைத்த அரிசியுடன் பரிமாறவும்.